அன்பு நேர்களே, ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மிக முக்கியமான மகாமுலகாரை என்று சொல்லப்படுகின்ற மாஸ்டர் மைண்ட் இல்லாட்டி மாஸ்டர் பிளான் இப்படியாக பலடி இந்த குண்டுவெடிப்பின் டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகம், இந்த குண்டுவெடிப்பின் ஆக்டிவேஷன் டைரக்டர், இப்படி பல வகையாக அடுக்கி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சுரேஷ் சாலி. அண்ணாச்சி 7வது நாட்களாக தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் அவரை நர்சுகள் போஸ்ட் பண்ணி பலாத்காரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு தேறி வருகின்றார். இப்ப இதுல என்ன விடயம் இருக்குது? அப்ப இதுல யாருக்காக செய்யப்பட்டது? கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்காக செய்யப்பட்டது. இப்ப அண்ணாச்சிக்கு யாருக்கு? கோட்டபய ராஜபக்சக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, நெஞ்சில பயம் வந்துடுச்சு போச்சுரா. அதனால இன்று நெய்னா உச்ச நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அதுக்கு வாதாடுவதற்காக இன்றைக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப வாதாடுறதுக்கு உச்ச நீதிமன்றம் 7 நீதியரசர்கள் கொண்ட பெஞ்சில் வாதாடுவதற்காக மிகப்பெரிய சட்டத்தரணி ஒருவர் வரப்போகின்றார். நல்லா இருக்கும் கேஸ் பாக்குறதுக்கு. அப்புறம் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல யாரு? நம்ம ஜேம்ஸ் பாண்ட் வரப்போகின்றார். 009 யாரு? பீரிக்ஸ் வரப்போகின்றார். அப்ப சட்ட வழக்கில், அதாவது ஒரு வழக்கில ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் என்றுதான் நாம் அதை சொல்லுவோம். ஒரு நபர் தான் கைது செய்யப்படும் என்று அச்சப்படும் சூழ்நிலையில் கைது செய்யப்படுவதற்கு முன்பே நீதிமன்றத்திடம் கோரி ஒரு முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ள அல்லது பெயில் பெற்றுக்கொள்ளும் ஒரு முறைதான் இந்த முன்ஜாமீன் என்று சொல்லலாம். இப்ப அண்ணாச்சி ஃபைல் பண்ணுகிறார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்கள் இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன், ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சரத் விஜயவர்தனே ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக ஐஜிபி போலீஸ் மாதிபர், சிஐடி டைரக்டர் பணிப்பாளர் சானி அபேசேகர அண்ட் சிஐடி ஓஐசி மாதபய குணவர்தன ஆகியோர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் குண்டுபிடிப்பு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரிய கோட்டபய ராஜபக்ச இன்று 16ஆம் தேதி காலை கொழும்பு உச்ச நீதிமன்றத்தை நாடி அங்கு ஒரு மனு செய்திருக்கின்றார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் அவர் சிஐடி டிஐஜியை சேர்க்கல. அவர் ஆர்டர் போடுறது தானே, அது பிரச்சனை இல்லை, அது சேர்க்கல. அங்க சிஐடி டைரக்டர் ஓஐசி அந்த டீமை தான் சேர்த்திருக்கார். ஏஸ்பியும் சேர்க்கல. அது லீக்கல் பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளும் தொடர்புடைய விசாரணைகள் தற்பொழுது சூடான முறையில் நடைபெற்று வரும் நிலையில் கோட்டபய ராஜபக்சக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கான ஆதாரம் கேட்டா இல்லையா? ஆதாரம் யார் கொடுக்கணும்? சுரேஷ் சாலி தான் கொடுக்கணும். அப்ப சுரேஷ் சாலி நாளையோ இன்றையோ மீண்டும் சிஐடிக்குள் செல்ல போகின்றார். அவருக்கு நல்ல வலுவான சேலன் பாய்ச்சி டேப்லெட் எல்லாம் போடப்பட்டிருக்குது. அவர் சாப்பிடாமலும் கூத்தடிக்காரு. ஆக அவட லேப்டாப்புக்குள்ள இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் நினைக்கல, ஆதாரம் இல்லை. கோட்டபய ராஜபக்சவே சும்மா தட்டிட்டு அந்த ஆளு 3 நாளையில புனையில வந்தால் அரசாங்கம் கேவலப்படும். எனக்கு தெரியல, ஏன்னா சாட்சி இல்லை. நான் அறிந்த வரைக்கும் சாட்சியம் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. முதலாவது இருக்கேன். 2வது, இவர் ஜனாதிபதியே கிடையாது. ஜனாதிபதி யாரு? நம்ம புலனர்வ ஸ்ரீவர்தனே, அது ஸ்ரீவர்தன மகாத்தையா ஜனாதிபதி அவர் தானே. இனி அவங்க இருந்த பேர் தான் சிறிசேன மகாத்தே தான் ஜனாதிபதி இருந்தா அந்த காலத்துல. 6 பிரதமர் இருந்த நம்ம பாக்ஸ் மாடல் அவங்கதான். அதாவது இப்ப ஆட்சி ஆவல துடிக்கிறாங்கல்ல, நாடு விழப்போகுது, பொருளாதாரத்துல விழ போறாங்க, துடிக்குதே இல்லை, அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் இருந்து. அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அவங்களுக்கு தெரியுமே எல்லாம். அப்ப ஆக கோட்டபய வெளியிலிருந்து செஞ்ச ஒருத்தர் தான் அவருக்காக செய்யப்பட்டாலும் செஞ்ச அத்தனை சுரேஷ் சாலி அதுல அங்கிருந்து லிங்க் வந்திருக்குது. ஆனா கோட்டபாய் இப்ப அவசரப்பட்டு சிஐடி நெருங்க வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்றால் தகுந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாமல் சும்மா அவரை கைது செஞ்சு நோண்டியானால் அவன் ஹீரோ ஆயிடுவாங்க. இது அவருக்கு அரசுக்கு வழங்குதோ மத்தாக்கள் வழங்குதோ தெரியல. ஆனால் அதான் உண்மை.
சரி, இவர் ஏன் பயப்படுற? முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது 2019 ஏற்பின் ஜனாதிபதியாக இருக்கவில்லை என்பதால் அவர் ஏன் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று அஞ்சுகின்றார். ஏன் நீ அஞ்சுகின்றாய்? உனக்குள்ள புதையல் இருக்குது. இந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய வாய்ப்பு கிடையாது. அதுல முகாந்திரம் இல்லை என்று தட்டிவிடும். என்றால் அங்கரிக்கெல்லாம் சூரிய புலிகளே, அதெல்லாம் நடக்காது. நான் நினைக்கல. இவர் ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கார். எடுத்த உடனே அந்த கேஸை 7 பெஞ்சும் அதை டிஸ்மிஸ் செய்யலாம். என்றால் அது மிக முக்கியமான ஒரு கேஸ். அதனால இவர் முன்ஜாமீன் கேட்கலாம், அவர உரிமை. அதை கொடுக்காம விடலாம் நீதிமன்றம். ஆக இது எடுத்த உடனே அதுக்கு மேலே இருக்க போயில உச்ச நீதிமன்றம் எடுத்த உடனே டிஸ்மிஸ் த கேஸ் சொன்னா ஒன்றும் பண்ண இல்லை அண்ணாச்சு. அதான் நடக்கும். முகாந்திரம் இருக்கண்டு உள்ள எடுக்குமானால் கோட்டபாய்க்கு லாப கணக்காது. அதை வாதாட வரப்போறது மிக முக்கியமான ஒருவர். அவர் நான் சொல்ல தேவையில்லையே. அவர் எல்லா வழக்குகளையும் ஆஜராகின்ற ஒருவர் தான் ஃபைட் பண்ண வர போறார். ஒரு அதுக்கு ஜூனியர் ஒன்றுல பேர்ல மனு தாக்கல் பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க. பெட்டிஷன் ஏற்றுக்கொள் பெட்டிஷன் அப்ளை பண்றது அவருடைய இஷ்டம். டேட் கொடுப்பாங்க. 2 மாசம் 1 மாசம் ஆணையமாக 6, 7 ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வேற உங்க டேட் வரும். அதை நாம பிறகு தரலாம். அந்த டேட்ல கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்படுறதுக்கான இதுல முகாந்திரம் இல்லை, அவர்கள ஒன்றும் இல்லை, இது வழக்கு கண்டிப்பா தேவை, ஆள் தேவைன்னு சொல்லி நினைக்கும் சட்டம் மறுப்பு திணைக்களமும் இதற்கு அப்ஜெக்ஷன் பண்ணினால் இவருக்கு நிச்சயமாக இவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காது. முன்ஜாமீன் கிடைப்பதற்கான எந்த வகையான சூழலும் இல்லை என்றே நான் பார்க்கிறேன். லீகலாக பார்க்கலாம். இது ஒரு சின்ன செய்தி தான், பெரிய செய்தி அல்ல. ஆனால் இலங்கைக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. இது பிரேக்கிங் நியூஸா இருக்கின்றது. பார்க்கலாம், கேட்கலாம் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.